வணக்கம் மக்களே மக்களே இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களே. ஆண்களுக்கும் முக்கியம்தான், ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கருப்பு உளுந்தங்கஞ்சி. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கிளாஸில் கருப்பு உளுந்தங்கஞ்சி, கருப்புன்னா தோல் உள்ள உளுந்தங்கஞ்சி தான் ரொம்ப, அந்த உளுந்தில் தான் ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து இப்படி ஸ்லோவில் வச்சு பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கணும். அதே கிளாஸில் நான் அரை கிளாஸு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதையும் பொன்னேரமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கிளாஸில் தான் நான் எடுத்தேன். இந்த கிளாஸில் நான் அளவு கிளாஸாக வச்சுக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் அளவு கிளாஸ் ஒன்று வச்சுக்கோங்க. வறுத்து இது மாதிரி பொன்னேரமாக வறுத்து ரெண்டையும் ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சோம்னா உளுந்தங்கஞ்சியில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் பி எல்லாமே இருக்குது. அது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். குறைன்னு நைஸாகவே அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி முடித்த பிறகு காற்று போகாத டப்பாவை பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி இல்லை, நான் வந்து பொடி கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தான் பொடி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் 5-6 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த வந்து தனியாக கிண்ணத்தில் ஊற்றி நான் கலக்கி வச்சுக்கிட்டேன். நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி வச்சுக்கணும். அந்த 4 கிளாஸ் தண்ணியும் சிம்மில் வச்சுருக்கணும். அது கட்டிப்படாமல் கரைச்சி அதிலே ஊற்றி சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களே. இதில் வந்து சிட்டிக்கு உப்பு போடுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இனிப்பு போடுறோம்ல. அப்புறமேல என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, அதனால் வெல்லம் இருந்துச்சு. வெள்ளத்தை வந்து பாகு எடுத்துக்கிட்டேன். ஏன் பாகு எடுக்கிறோம்னா அது வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும். அது வந்து அப்படியே போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா திக்னஸாக வரணும் மக்களே. அதை வந்து பார்க்கும் போதே அந்த கஞ்சி வெந்த ஒரு இது தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஸ்டீல் வடிகட்டியை வச்சு அந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டிடணும். இப்படி வடிகட்டி எடுத்தால் தான் நல்லா சாப்பிட. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல மண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அப்படியே ஊற்றிட்டு சாப்பிட இவ்வளோ தூரம் செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிட முடியாது குழந்தைகள்லாம். இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பையும் அப்புறம் வந்து வலுவடைக்குது, எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆண்களுக்கும் நல்லது தான். அப்புறமேலு வந்து தேங்காய் பூத்து துருவி போட்டுக்கணும் மக்களே. அதையும் போட்டு கஞ்சி குடிச்சிக்கணும்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ காலத்து பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. ஓகே மக்களே, பாய்.